கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 44ஆம் சங்கீதம் 24 முதல் 26 ஆகிய வசனங்கள். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் என்று ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இரவு நேரத்திலே எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிற நிறைய குடும்பங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நான் புலம்பியிருக்கேன். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? தேவன்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஆழமா கேட்கிறார். எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் என்று ஜெபிக்கிறார். அதுல ஒரு கேள்விதான் ஆக்சுவலி, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து? கர்த்தருடைய முகத்தை மறைச்சாச்சு அப்படின்னாலே நமக்கு நிம்மதி இருக்காது, நமக்கு சந்தோஷம் இருக்காது. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கு. அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனை காரியம் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமானபடி எத்தனை காரியம் இருக்கு. மனுஷனுக்காக வேஷம் போடுறேனா, இல்லை தேவனுக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கிறேனா? நான் அந்த பூமியில 24 மணி நேரம் எப்படி வாழ்றேன்? என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? எல்லாம் பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து? நம்ம வேணா நினைப்போம், பிரதர் எங்களுக்கு நிறைய பிரச்சனைக்கு, நிறைய போராட்டத்துக்கு, எங்க வீட்டில் உள்ள பிரச்சனை யாருக்கும் தெரியாது அப்படிம்பாங்க. எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர். சில வீட்டிலலாம் ஏழை எளிய ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. தேவன் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறார். எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சில வீட்டில் புலம்பும் போது இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. ஐயோ, என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த அதிகாரத்தில் கடைசியில் உள்ள 3 வசனம் நாம் தியானிக்கும் போது நம்ம குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி இருக்கு? சில குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அதில் நான் ஒரு ஆள். என் வாழ்க்கையிலே பல வருஷம் நான் புலம்பியிருக்கேன், கண்ணீரோடு அழுதுருக்கேன், தேவனோடு பேச ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்படிலாம் நான் துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேனே, இப்படிலாம் நான் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்கேன். இது என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நைட் நேரத்தில் படுத்து தூங்கும்போது நிறைய குடும்பத்தில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. அதை அப்படியே இன்னொரு மெத்தடில் நான் சொல்லி தரேனே, நான் கர்த்தரை விட்டு எத்தனை காரியத்தில் நான் தள்ளி போகிறேன். நான் அப்படி தான் யோசித்து பார்ப்பேன். என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் யோசித்து பார்ப்பேன். நான் கர்த்தரை விட்டு எத்தனை காரியத்தில் தள்ளி போயிட்டே இருக்கிறேன். 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நான் தேவனுக்கு பிரியமானபடி எவ்வளோ நேரம் இருந்திருக்கேன், இன்னும் எவ்வளோ நேரம் நான் வாழணும், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது, இதைத்தான் நான் யோசித்து பார்ப்பேன். நைட் நேரத்தில் நம்ம தூங்குறதுக்கு முன்பாக என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, என் வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்கா, என் வாழ்க்கையில் தீமை இருக்கா, என் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் எத்தனை இருக்குது. இதை நம்ம நைட்டு செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறேனா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும்.
ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து? நமக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன இருக்கக்கூடாதுன்னா பாவம் இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லியே நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவ காரியங்கள் இருக்கு. உலகத்துல தான் வாழ்றோம். ஒரு குடும்பத்துல சொல்றாங்க, நான் செல்போன் எடுத்தேன், ஆனா தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டேன் அப்படிங்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கே தெரியாம நிறைய ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம குடும்பத்திலே ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் சகலமும் உண்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறை இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, நான் புலம்புறேன், நான் குழம்புறேன், நான் நிறைய நேரத்துல யோசிக்கிறேன். எப்படி யோசிக்கிறேன்? எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர். எங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கே, இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி சில வீட்டுல புலம்பிட்டு இருப்பாங்க. வெளியே தெரியாது. சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க. அந்த வீட்டுல பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கும். கல்யாணம் முடியாத சூழ்நிலை இருக்கும். இரவும் போலுமாக தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர். தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டார். சில வீட்டில் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. எப்படிமா, நான் எத்தனை மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியே தெரியாது. வெளியில பார்த்தா நான் ஜெபம் பண்ணுறேன்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும் அவங்க எப்படி ஜெபம் பண்றான்னு சொல்லி. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். தாழ்த்துறாரு, ஜெபிக்கிறாரு, புலம்புறாரு. உம்முடைய முகத்தை ஏன் மறைத்தீர் என்று கேட்கிறாரு. தேவனோடு பேசுறாரு. இந்த 3 வசனமும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவனோடு பேசுறாரு. என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி புலம்புறாரு. ஏன் உங்க முகத்தை எனக்கு மறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், எங்களுக்கு ஒத்தாசை வேணும், எழுந்தருளும் என்று ஜெபிக்கிறார். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் என்று ஜெபிக்கிறார். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா என் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை உமக்கு தெரியும்ப்பா, என் வீட்டில் என்ன பிரச்சனை உமக்கு தெரியும்ப்பா, நீங்க மாற்றிட்டாங்க. நம்ம அப்படி மட்டும் கேட்போமே. நம்ம சூழ்நிலையை நன்றாக அறிந்த தேவன், நம்மளை உருவாக்குன தேவன் புடமிட்டு கொண்டிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு இரவு நேரத்தில் அர்ப்பணிப்போம். உங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனையெல்லாம் மாறும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி எடுத்து துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே எங்களுக்கு நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா, எத்தனையோ குறை இருக்குப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்க ரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துருங்கப்பா. இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியத்திலும் கத்தர் கூட பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையாக மறுபடியும் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் இதயத்துக்குள்ள நாங்கள் என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. இரவு நேரத்திலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, கெஞ்சி கேட்குறாங்க. அவங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட காரியத்துல நெருக்கம், சிறுமையான ஜனங்களா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தான்ப்பா உதவி செய்ய முடியும். உங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தேவை, எந்த காரியத்துக்காக, ஒத்தாசைக்காக அப்பாவுடைய பாதவில் வந்து நிற்கிறாங்க உமக்கு தெரியும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தனிக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க.
சம்பூர்ணமாக ஆசிரியப்பா. தலைமுறை ஆசிரியப்படட்டும். மாசமாக இருக்காங்க, பலவீனத்தை எல்லாம் நீக்கி ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, திருமண தேவைக்கு ஜெபிக்கிறேன். எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும் ஜெபிக்கிறேங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. நல்ல மருமகள் வேணும்ப்பா. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. பண ஆசை இல்லாத குடும்பமாக இருக்கணும், நகை ஆசை இல்லாத குடும்பமாக இருக்கணும், பொருளாசை இல்லாத குடும்பமாக இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பையனாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பையனாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்திலே நிறைய உபத்திரம்ப்பா, சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. நிந்தைகள், அவமானங்கள், டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே கணவர் வேணாங்கள்ட்டு போயிட்டாங்க. சில குடும்பத்திலே தாய் வீட்டுக்கு போனதுக்கு வரல. எத்தனையோ சூழ்நிலை பிரிஞ்சு போய் வாழ்றாங்க. மாந்திரிகம், பிள்ளி சொல்லி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, விக்கிர வழிபாடுல இருக்காங்க. சில குடும்பத்துல மதுபான அடிமை, சிகரெட் பழக்கம், கோயிலை, கஞ்சா பழக்கம், எத்தனையோ பாவ அடிமையில வாழ்றாங்கப்பா. அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றம்லாவற்றை மன்னித்து, எந்தெந்த வீட்டுக்குமாக என்னென்ன ஆவியில் கிரி செய்து அந்த எல்லா சத்துரும் கீழே அழித்து மறுபடியும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நைட் ஷிஃப்டில் இருக்கிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறான். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. என்னுடைய குறைகள் குற்றவாளை மன்னித்து கர்த்தர் பாதுகாப்பு தாங்கப்பா. இரவு நேரத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் என்ன சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தையெல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலே சரீரத்தில் பலவீனத்தோடு நைட் நேரத்தில் அப்பா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்கப்பா. படுக்கையில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் தாங்கப்பா. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. உங்களோட வம்சம் ஆசிரியப்படட்டும். இன்பமாக நினைத்திருத்தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே யோத ராஜசிங்கம் இறங்குவாங்க ராஜா. எங்கள் வீடு முழுவதும் இயேசு சிரத்தங்களை விட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவிடும் ராஜா. எல்லா குறைகள் குற்றங்களாட்டு கர்த்தர் மன்னித்து மறுபடியும் ஆசிர்வைங்க. நைட் நேரத்தில் கடன் பிரச்சனை இருக்காங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. கர்த்தர் முடிவு கொண்டு வாங்க. மறுபடியும் ஆசிர்வைங்க. நிறைய குடும்பத்தில் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் பிரச்சனை கர்த்தர் மாற்றித்தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபித்தோம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, நல்லா படித்து எழுதணும்ப்பா. நைட் நேரத்தில் தேவையில்லா எண்ணங்களோ தேவையில்ல சிந்தனை எதுவும் வரக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் அப்பா உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துங்க. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படுத்து ராஜா. உங்களுடைய கரத்தில் தாழ்த்திடும் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.